3 பேஸ் டிஓஎல் பேனல் ஒயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனலோட கண்ட்ரோல் ஒயரிங் பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காண்டாக்ட், ஒரு ரிலே, ஒரு ஆட்டோ ஸ்டார்ட், 3-வே கனெக்டர் 2. 1 ஸ்கொரம் சிங்கிள் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஒன்று செஞ்சுக்குங்க. அதை L1 ஒய் ஃபேஸ் இது ரெண்டுக்குமே அந்த லூப்பை கொடுத்துருங்க. இது எதுக்குன்னாக்கா RYBக்கு சப்ளை கொடுத்தோம்னாக்கா அந்த RY அது ரெண்டுலேருந்தும் L1க்கும் L2க்கும் சப்ளை வரணும். இப்போ ஒயிலேருந்து L1க்கு வந்துருச்சு. அதே மாதிரி Rலேருந்து L2க்கு சப்ளைக்கு ஒரு லூப் போடுறோம். அதே மாதிரி ஓகே, இந்த 2 லூப் மட்டும்தான். அடுத்தது RYBக்கு சப்ளை கொடுக்குறோம். RYB இந்த 3மே எடுத்துகிட்டு வந்து RYB அங்கே கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். இங்கே ஒய் எடுத்துகிட்டு வந்து ஒய் இங்கே, B8 தேர்ட் லைனில், இது நல்லா வளைச்சிக்குங்க. நல்லா எல் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். காண்டாக்டோட இந்த ஃபஸ்ட் லைனில் வரணும். கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ இது எது கொடுக்குறோன்னாக்கா இன்புட் வோல்டேஜை இந்த சைடு தான் கொடுக்க போகிறோம். காண்டாக்டோட பேக் சைடில் தான் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். ரிலே சைடில் எடுக்கிறது மோட்டருக்கு அவுட்புட் எடுக்க போகிறோம். அதனால் இன்புட் சைடில் அதே மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கும் RYBக்கு சப்ளை எடுத்துக்கிறோம். L1 L2 L3 இதிலிருந்து சப்ளையை RYBன்னு நம்ம அங்கே மேலே இருக்குது, அதுவும் L1 L2 L3 தான் அப்படியே கொண்டு போய் அந்த RYBயில் கொடுக்குறோம். R ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஒய் ஃபேஸ் கொடுக்குறோம். L1லேருந்து எடுத்து R ஃபேஸில் கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்குறோம். ஆட்டோ ஸ்டார்ட் Rல். இங்கே L2 சப்ளை நம்ம கொடுப்போம். கனெக்டர்லேருந்து எடுத்து L2 சப்ளையை இங்கே கொடுப்போம். கனெக்டரில் 2ஆம் நம்பர்லேருந்து வர்ற சப்ளை அங்கே போகும் L2க்கு. அது பெரிய ஒயரில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒயரிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கணும். லாஸ்ட்டாக பெரிய ஒயரிங் பண்ணிக்கலாம். இப்போ B ஃபேஸ் எடுத்து இந்த L3யில் கொண்டு வந்து கொடுக்கணும். காண்டாக்டில் L1 L2 L3ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ ஷாட்டில் பார்த்திங்கன்னா இந்த RYB அது கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த B ஃபேஸு இதில் L3யில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், RYBக்கு சப்ளை அங்கே கொடுத்தாச்சு. இது ஒய் B. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 6ஆம் நம்பர்லேருந்து எடுத்து ரிலேவோட மேல் பக்கம் கொடுக்குறீங்க. ஆட்டோ ஷார்ட் ப்ரிவென்டரில் 6ஆம் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஆட்டோ ஷார்ட்டோட காமன் பாயிண்ட்டு. அதாவது RYBயில் 3லேயும் சரியான வோல்டேஜ் போச்சுன்னா 6ஆம் நம்பர் வழியாக போகிற சப்ளை 7ஆம் நம்பர் வழியாக வெளியில் வரும்.
அதுவே ஏதாச்சும் ஒரு சப்ளை கட் ஆச்சுன்னா கூட 6ஆம் நம்பர் வழியாக உள்ளுக்கு போகிற சப்ளை 7ஆம் நம்பரில் வெளியே வராது. ஓகே, இப்போ 6ஆம் நம்பருக்கு இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு, ரிலேவில் கொடுத்துருக்கு. ரிலேவுக்கு ஒரு இன்புட் சப்ளை கொடுக்கணும். 6ஆம் நம்பர்லேருந்து ரிலேவுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து 7ஆம் நம்பர்லேருந்து காண்டாக்டோட ஹோல்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லூப் போடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேருந்து அவுட்புட் ஆகி வர்ற சப்ளை வந்து 7ஆம் நம்பர்லேருந்து அவுட்புட் ஆகி வர்ற சப்ளை வந்து ஸ்டார்டரை ஆன் பண்ணி விட்டால் அந்த அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த சப்ளை இங்கே நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்கலனாக்கா ஆன் பண்ணால் ஆன் ஆகும், பட்டன் விட்டு கையெடுத்திங்கனாக்கா ஆஃப் ஆயிரும். இது கொடுத்தீங்கன்னா தான் ஸ்டார்டர் ஆன் ஆகி நிற்கும். சப்போஸ் இதில் ப்ரிவென்டர் வந்து ஏதாச்சும் ப்ரிவென்டருக்கு போகிற சப்ளையில் ஒரு சப்ளை போகலைன்னா கூட இது ஹோல்டு பண்ணி பிடிக்காது. ஆட்டோ ஸ்டார்ட்டு 8ல் இருந்து காண்டாக்டில் 4வது பாயிண்ட்டுக்கு ஒரு லூப் போடணும். அது எதுக்குன்னாக்கா, ஆட்டோமேட்டிக் பக்கம் போட்டிங்கனாக்கா கையில் எழுத தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட்ரு ரன் ஆகிக்கும். இப்போது நோவல்டு காயிலில் 8ஆம் நம்பர் கொடுத்த இடத்துல கொண்டு போய் அந்த ஒயர் கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லூப் போட்டுக்குங்க. இப்போது நோவல்டு காயிலிருந்து 4வது பாயிண்ட்டு காண்டாக்டில் பேக் சைடு 4வது பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன லூப் போடுறோம். இதுதான் வந்து ஆன் பாயிண்ட்டு. நம்ம மேனுவலாக ஆன் பண்ணணும்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக் போட்டு ஆன் பண்ணணும்னாலும் சரி, இந்த லூப் மூலமாக தான் நோவல்டு காயிலுக்கு சப்ளை போகும். இந்த லூப் எதுக்காக போடுறோன்னா, 7லேருந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹோல்டிங் பாயிண்ட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். இது ஆன் ஆச்சுன்னா அந்த ஹோல்டிங் பாயிண்டில் இருக்கிற சப்ளை பேக் சைடு 8ஆம் நம்பர் ஒயர் கொடுத்த இடத்துக்கு வரும். அதிலிருந்து வந்த உடனே நம்ம பச்சை பட்டன்லேருந்து கையெடுத்தோம்னா கூட இந்த 7ஆம் நம்பர்லேருந்து வர்ற சப்ளை அப்படியே ஹோல்ட் ஆகி நோவல்டு காயிலுக்கு போய்க்கும். கொடுத்தாச்சு. அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சப்ளை, ஆப்போசிட் நோவல்டு காயில் இதுலேருந்து எடுத்து L2க்கு கொடுக்கலாம் அல்லது L3க்கு கொடுக்கலாம். L2க்கு கொடுக்கலாம், L3லையும் கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் L1ல் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா L1 சப்ளையை நாம் வந்து ப்ரிவென்டரில் கண்ட்ரோல் ஒயரிங்கில் கொடுத்துருக்குறோம். அதனால் L1 சப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டர் ஆன் ஆகாது, ரெண்டும் ஒரே சப்ளையாக போயிடும். ஆப்போசிட் சப்ளை கொடுக்கணும் நோவல்டு காயிலுக்கு. நான் L2லேருந்து எடுத்துருக்கிறேன். L2லேருந்து நோவல்டு காயிலுக்கு இன்னொரு சைடுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன லூப் போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா தெரியும். டைட் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. நோவல்டு காயிலுக்கு கொடுக்க வேண்டிய 2 சப்ளையுமே கொடுத்தாச்சு. L2 சப்ளையும் கொடுத்தாச்சு. இது வந்து ஆட்டோ பாயிண்ட் L1 சப்ளை இதுக்கு போகும். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் 6 ஒயர் வந்து ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்புட் லைன் அவுட்புட் லைன் எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்கிறேன். இது சிங்கிள் ஸ்டாண்டு 6 ஒயரு நீட்டாக வளைச்சிக்குங்க. ஃபஸ்ட்டே வளைச்சி வச்சுக்குங்க. இது L3 சப்ளையை இப்போ கொடுக்குறேன். L1 L2 L3 இந்த கனெக்டரில் கொடுக்குறது அப்படி தான் சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம ஆட்டோ ஷாட்டில் வந்து RYBன்னு கொடுக்கறதுனால கனெக்டர்லேயுமே RYBன்னே சொல்கிறோம் இனிமேட்டிக்கு. அதாவது இப்போ கொடுக்குற சப்ளை வந்து பி ஃபேஸ் எடுத்து 3வது லைன் பி ஃபேஸில் கொடுத்துருக்குது. காண்டாக்டில் பி ஃபேஸில் கொடுத்துருக்குது. கனெக்டர் பி ஃபேஸ்லேருந்து எடுத்து காண்டாக்டில் பி ஃபேஸ், அதுதான் 3வது லைன் தான் பி ஃபேஸ், RYB
கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஆர், சென்ட்ரலில் ஒய், மேலே வந்து பி ஃபேஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒய் ஃபேஸ் கொடுக்குறோம். ஒய் ஃபேஸ் எடுத்து இதில் கொடுத்துட்டு கனெக்டரில் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துட்டு அதே மாதிரி காண்டாக்டில் செகண்ட் லைனில் கொண்டு போய் அந்த பி ஃபேஸை கொடுத்துட்றீங்க. சின்ன ஒயரும் அதே மாதிரி தான், லூஸ் ஆகிடக்கூடாது. பெரிய ஒயர் வச்சு டைட் ஆகிக்குள்ளார சின்ன ஒயர் ஒரு சில சமயங்களில் லூஸ் ஆயிரும். அது எல்லாம் டைட்டாக இருக்குதுன்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிங்க. இப்போது பி ஃபேஸும் ஒய் ஃபேஸும் கரெக்டாக கொடுத்துட்டோம். பி ஃபேஸு இது வந்து ஒய் ஃபேஸு செகண்ட் லைனுக்கு போயிடுச்சு. அடுத்தது மோட்டார் லைன் ஆர்ஒய்பி இதை நம்ம கொடுக்கலாம். ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். இது ஆர், இதுவும் அதேமாரி தான். கனெக்டரில் வந்து ஆர்ஒய்பின்னு வச்சுக்கோங்க. 1 2 3 வந்து ஆர்ஒய்பின்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ரிலேவில் வந்து கீழே ஆர், சென்ட்ரலில் ஒய், மேலே வந்து பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர் ஃபேஸ் இதுலேருந்து எடுத்து கனெக்டர்லேருந்து எடுத்து ரிலேவில் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுக்குறோம். இது வந்து மோட்டருக்கு போகிற அவுட்புட்டு. இன்புட் சப்ளையில் ஆர் சப்ளை வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னாக்கா ஆம்ஸ் மீட்டருக்கு போய் ரிட்டன் வர சப்ளை எடுத்து காண்டாக்டில் கொடுக்கணும். கனெக்டர்லேருந்து எடுத்து மீட்டருக்கு போய் மீட்டர்லேருந்து வர்ற ஒயரை காண்டாக்டில் ஃபஸ்ட் சப்ளையில் கொடுக்கணும். அது எப்படிங்கிறது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆர்ஒய்பி அவுட்புட் லைனு. மோட்ரு அவுட்புட் லைனில் 3 லூப்பு தான். இந்த 3ஐயுமே நீட்டாக வளைச்சி போட்டிங்கனாக்கா அழகாக தெரியும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். டைட்டு மட்டும் நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட ஒயர் வந்து போயிடும். அதே மாதிரி ரிலேவும் வெந்துடும், காண்டாக்டும் வெந்துடும். லூஸ் விட்டிங்கன்னா ஹீட்டாக ஆரம்பிக்கும். மோட்ரு ஆம்ஸ் எடுக்கக்குள்ளார இது வந்து வேக ஆரம்பிச்சிடும், ஒயர் தாங்காது. டைட்டு ஃபுல் டைட் வச்சிங்கன்னா தான் வர்ற சப்ளை அப்படியே கண்டினியூவாக போகும், எந்த ஹீட்டும் ஆகாது. அவ்வளோதான். இதில் ஆர்ஒய்பி மோட்ரு சப்ளை கொடுத்துட்டோம். டைட் ஒர்க்கை செக் பண்ணிக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் டைட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. வந்துடுச்சு, ஆர்ஒய்பி கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து ஆட்டோ மேனுவல் சுவிட்சு பார்க்கலாம். இதுதான் கீழே போட்டால் ஆட்டோ, மேலே போட்டிங்கன்னா மேனுவல். ஆட்டோ சைடு போட்டிங்கன்னா 6 வழியாக போகிற சப்ளை 7 8 ரெண்டுக்குமே சப்ளை போகும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி கொடுத்துரும். இது கண்ட்ரோல், நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு டைம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒயரிங் முடிஞ்சுது. இந்த ஒயரெல்லாம் கிளஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு டேக் போட்டு கட்டிடுறோம். நெக்ஸ்ட்டு டோர் ஒயரிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 0.5 ஒயரு, ஃப்ளக்ஸ் ஒயரு. அடுத்தது 6 ஃப்ரம் ஒயர், ஃப்ளக்ஸ் ஒயரு. இது 6 ஃப்ரம் ஒயரு, ஃப்ளக்ஸு. அப்புறம் 0.5 ஒயர். இது ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு ஒரு ரிங் சாக்கெட் போட்டு கிரிப்பிங் பண்ணிக்கோங்க. கிரிப்பிங் பிளேயர் வச்சு கிரிப்பிங் பண்ணுங்கள். கட்டிங் பிளேயரில் வச்சு அமுத்திங்கனாக்கா லூஸ் கனெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி ஆம்ஸ் மீட்டரில் அது பாருங்கள், டைட் வைக்கக்குள்ளே ஸ்பேனர் வச்சு டைட் வைங்க. ஆம்ஸ் மீட்டரில் மட்டும் டைட்டு குறையவே வச்சிங்கன்னா மீட்ரு ஒரே நாளில் வெந்துடும். டைட் மட்டும் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் வச்சிங்கனாலும் மீட்ரு உடஞ்சிரும். லூஸ் விட்டிங்கனாக்கா மீட்ரு வெந்துடும். மீடியமாக வைங்க. அந்த சின்ன ஒயர் 0.5 ஒயர் எதுக்கு கொடுத்தேன்னாக்கா இதுதான் வந்து ஆர் ஃபேஸ். முன்னையே நான் சொன்னேன், மீட்டருக்கு வந்து ஆர் ஃபேஸ் பெரிய ஒயர் வந்து மறுபடியும் காண்டாக்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கனெக்டர்லேருந்து எடுத்து மீட்டருக்கு போய் மீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகி வர்றது காண்டாக்டோட இன்புட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன்.
அதனால் ஆர் ஃபேஸ் தான் இதிலிருந்து ஆம்ஸ் மீட்டருக்கு போகுது. அதனால் ஆர் ஃபேஸை நம்ம மேலே இண்டிகேட்டருக்கு அங்கேயே எடுத்துக்கிறோம். அதனால் சின்ன ஒயர் ஒன்று அதுக்கு விட்ருக்குறேன். இதுலேயும் எதுக்கு 2 ஒயர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அதுக்கு இண்டிகேட்டருக்கே ஆர் ஃபேஸ் கொடுத்தாச்சு. இன்னொரு ஒயர் எதுக்கு ஆர் ஃபேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வோல்ட் மீட்டருக்கு வந்து ஒரு ஆர் ஃபேஸ் கொடுக்கணும். அதுக்காக இந்த 6 ஒயரில் வச்சு கிரிப்பிங் பண்ணுறேன். ஒரே ஒயர்லேயே வச்சு 2 ஒயரையும் கிரிப்பிங் பண்ணோம்னாக்கா ஸ்லீவ் போட்டு நம்ம அழகாக கொண்டு வர முடியாது, ஸ்லீவுக்குள்ளே போகாது. அதனால் பெரிய ஒயர் ஒன்று சின்ன ஒயர் ஒன்று வச்சு ஸ்லீவில் போட்டோம்னா தான் போகும். அதனால் வந்து ஒவ்வொரு ஒயராக ஒவ்வொரு பெரிய ஒயருக்கும் ஒவ்வொரு சின்ன ஒயர் போட்டு எடுத்துருக்குறோம். ஒரு ஒயர் பெரிய ஒயர்லேருந்து எடுத்து இண்டிகேட்டருக்கும், இன்னொரு பெரிய ஒயர்லேருந்து எடுத்து வோல்ட் மீட்டருக்கு இந்த மாதிரி அளவு வச்சுக்குங்க. இங்கே வந்து இதில் இருந்து வோல்ட் மீட்டருக்கு கொஞ்சம் லென்த்தாகவே விட்டுக்குங்க. எச்சாக இருந்தால் பரவாயில்ல. 10ஆம் போயிடுச்சுனாக்கா ஜாயிண்ட் போட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. வோல்ட் மீட்டரில் ஒரு சைடு கொண்டு வந்து கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் புஷ் பட்டன் அமுத்துனீங்கனாக்கா வோல்ட்டு காட்டும். இப்போ ஆர் ஃபேஸ் வந்து ஒரு இண்டிகேட்டருக்கு வந்துடுச்சு, ஒரு வோல்ட் மீட்டருக்கு போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வோல்ட் மீட்டருக்கு ஒய் ஃபேஸ் கொடுக்கணும். ஒய் ஃபேஸ் அல்லது பி ஃபேஸ், இந்த ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆப்போசிட் சப்ளை ஆல்ரெடி ஆர் ஃபேஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஆப்போசிட் சப்ளை இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம பி ஃபேஸ் அல்லது ஒய் ஃபேஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். எது வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து என்ன பண்ணுறோன்னா, அது ஒரு சுவிட்சு வச்சு கொடுக்குறோம். புஷ் பட்டன் மாதிரி. பட்டன் அமுத்தினோம்னாக்கா ஹாம்ஸ் வோல்ட்டு காட்டணும். அதேமாதிரி கை எடுத்தோம்னாக்கா வோல்ட்டு காட்டக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஒரு லூப் வெட்டி நீட்டாக பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் ஓரளவுக்கு மீடியமாக டைட் வச்சிங்கன்னா போதும். இது ஒன்றும் அதிகமாக இது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்காது. எப்போயெல்லாம் நம்ம போய் அமுத்தி பார்க்குறோமோ அப்போ மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இது பிஎன்ஓ புஷ் பட்டன், சின்னது இருக்கிறதுலே சின்ன புஷ் பட்டன் இது. இதில் வந்து ஒரு சைடு கொடுத்துருங்க. அதில் 2 பின் இருக்கும். அதில் ஒரு சைடில் இதை கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பின்னிலேருந்து எடுத்து இண்டிகேட்டர் கொடுக்க வேணும். இண்டிகேட்டரில் எது கொடுக்குறோன்னா, இதுக்கு உண்டான சப்ளை வந்து இண்டிகேட்டருக்கு வரும். அதனால் இண்டிகேட்டருக்கு வர்ற சப்ளையை எடுத்து நம்ம இந்த பிஎன்ஓ சுவிட்சில் கொடுத்துட்றோம். ஏன்னா வெறும் பிஎன்ஓலேருந்து சப்ளை போகாது. அதனால் இண்டிகேட்டர்லேருந்து அதுக்கு சப்ளை எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து இண்டிகேட்டர்லேருந்து பிஎன்ஓக்கு ஒரு லூப் போட்டோம். பிஎன்ஓங்கிறது புஷ் பட்டன், சின்ன புஷ் பட்டன். அது ஆன் பண்ணக்குள்ளே காட்டுறேன். இப்போது 3 இண்டிகேட்டருக்கும் ஒரு சீரியல் கனெக்ஷன் போடுறோம். இதிலிருந்து அப்படியே லூப்பு, வேறு எந்த சப்ளையும் அதில் நம்ம கொடுக்க போகிறதில்ல. 3 ஃபேஸ் கொடுக்குற இதுலேருந்து அவுட்புட் ஆகிறத அப்படி லூப் போட்டோம்னாக்கவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எர்த் ஆகிக்கும். சீரியல் செட்டுக்கெல்லாம் கனெக்ஷன் போடுற மாதிரி தான் இதுக்குமே. ஒரு சைடு மட்டும்தான் லூப்பே போடணும். இண்டிகேட்டர் நேராக வச்சுக்கோங்க. அப்படியே நெட்டாக ஒரு லூப் போட்டுருங்க. இந்த மாதிரி பிட்டு பிட்டாக எடுத்து நேராக லூப்பு ஒரே சைட்லேயே. ஆனால் இந்த பிஎன்ஓலேருந்து கொடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்குறோம். இந்த 2 லூப்பு இண்டிகேட்டர்லேருந்து போட்டிருக்கிற இந்த 2 லூப்புமே வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டிருக்குறோம். இப்போது ஆன் பட்டனுக்கும் ஆஃப் பட்டனுக்கும் லூப் போடணும். ஆன் பட்டனில் வந்து என்ஓ லைன், இது 2 என்ஓ லைனு. ஆன் பட்டனோட என்ஓ லைனு. அடுத்து இது ஆஃப் பட்டனோட என்சி லைனு. அதுவும் இதுவும் ரெண்டுமே என்சி லைனு. இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. என்சி தான் ஆஃப் பட்டனில் இருக்கணும். N1னா நார்மலி ஓப்பன், என்சினா நார்மலி கனெக்ட்.
அது அதனுடைய மீனிங்கு. இப்போது ஆன் பட்டனுக்கும் ஆஃப் பட்டனுக்கும் ஒரு லூப்பு, அந்த லூப்லேருந்து ஒரு ஒயர் லென்த்தாக போட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து இண்டிகேட்டரில் கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது ஆர் ஃபேஸ் கொடுக்குற இண்டிகேட்டரில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆன் பட்டனுக்கும் ஆஃப் பட்டனுக்கும் ஒரு லூப். ஆன் பட்டன்லேருந்து அந்த இண்டிகேட்டரோட அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். நீங்கள் சீரியல் கனெக்ஷன் போடுறீங்கள, அந்த ஒயருக்கும் ஆப்போசிட் லைனில் போகணும். அது 2வது பின்னுக்கு. ஓகே, அளவு வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போது ஆன் பட்டன்லேருந்து NO பாயிண்டில் இன்னொரு பாயிண்ட்டு எம்டியாக இருக்குது. அந்த எம்டியாக இருக்கிற பாயிண்டில் இந்த ஒயர் கொடுக்குறோம். இது எதுக்குன்னாக்க ஸ்டார்டரை ஆன் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மேனுவலாக ஆன் பண்ணக்குள்ளார நோடுகளுக்கு சப்ளை கொடுத்த இடத்துல கொண்டு போய் இந்த ஒயர் கொடுக்கணும். அது எந்த இடம்ன்ட்டு நான் சொல்கிறேன், காட்டுறேன். இது ஆன் பட்டனுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒயர். ஆன் பட்டன்லேருந்து ப்ரிவென்டர் 8லேருந்து ஒரு ஒயர் கொடுத்துருப்போம். லாஸ்ட் 4வது பாயிண்ட்டு, இந்த 4வது பாயிண்டில் கொண்டு போய் இந்த ஒயர் கொடுக்கணும். ஆன் பட்டன்லேருந்து கொண்டு போகிற ஒயரை இந்த 4வது பாயிண்டில் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ தான் ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா ஸ்டார்டர் ஆன் ஆகும். அப்போ 7லேருந்து வர சப்ளை பின்னாடி கான்டாக்டோட பேக் சைட்லேருந்து வந்து ஹோல்டு பண்ணி அப்படியே பிடிச்சிக்கும், ஆஃப் ஆகாது. அதுக்காக இதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறோம். அளவு தேவையான அளவு நீங்கள் கரெக்டாக வச்சு வெட்டிக்கிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு வெட்டிக்குங்க. ஃபிட்டிங் போடக்குள்ளார நம்ம அளவு வச்சுக்கலாம், அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. ஆன் பட்டன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பட்டனில் அந்த NC பாயிண்ட் சொன்னல 2 பாயிண்ட்டு, அது 2லேருந்து எடுத்து 2வது லைன்லேருந்து எடுத்து ஆல்ரெடி ஒரு லூப் போட்டோம். இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம். ஆஃப் பட்டனில் NCலேயும் 2 ஏரோ மார்க் போட்டு 2 பாயிண்ட் இருக்கும். NOலேயும் 2 ஏரோ மார்க் போட்டு 2 பாயிண்ட் இருக்கும். அது கரெக்டாக பார்த்து கொடுங்க. இல்லைன்னா ஆன் ஆஃப் வந்து மாறிடும், ஆன் ஆகாது ஸ்டார்ட்ரு. NC பாயிண்ட் NO பாயிண்ட் தெளிவாக பார்த்து கொடுங்க. அதே மாதிரி இது அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஒயர் ஆஃப் பட்டன்லேருந்து போகிற ஒயர் எங்கே கொடுக்க வேணும்னாக்கா, இது காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆஃப் பட்டன்லேருந்து போகிற ஒயரை இந்த ரிலேவோட மேல் பக்கம் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. இப்போ வந்து அடிப்பக்கத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். சென்டரில் இருக்கிற பாகத்தை விட்டுருங்க. அடிப்பக்கம் இருக்கிற அந்த பாயிண்டில் கொண்டு போய் இந்த ஆஃப் பட்டனோட ஒயர் கொடுக்குறோம். ஏன்னாக்கா ப்ரிவென்டரோட 6ஆம் நம்பருக்கு சப்ளை இது வழியாக தான் உள்ளுக்கு போகும். ஆஃப் பட்டன் அமுத்தினோம்னாக்கா 6ஆம் நம்பர் வழியாக போகிற சப்ளை கட் ஆயிரும். இதுவும் அதே மாதிரி தான். ஒயர் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்குங்க. கம்மியாக விட்டிங்கனாக்கா ஜாயிண்ட் போட்டால் அசிங்கமாக இருக்கும். இதுலேருந்து வெறும் 2 ஒயர் தான். ஆன் பட்டனுக்கு ஒரு ஒயரு, ஆஃப் பட்டனுக்கு ஒரு ஒயரு, 2 ஒயர் தான் கீழே போகும். இப்போ இண்டிகேட்டரில் ஆல்ரெடி ஆர் ஃபேஸ் கொடுத்தாச்சு. அந்த ஃபேஸ் எடுத்து ஆர் ஃபேஸும் அங்கே நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது ஒய் ஃபேஸும் பி ஃபேஸும் கொடுக்கணும். ஆர் ஃபேஸ் அங்கே போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ், ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் இங்கே கொடுக்குறோம். 2 எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், மாற்றி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போது இண்டிகேட்டர்லேருந்து ஒய் ஃபேஸும் பி ஃபேஸுக்கும் மட்டும் அங்கேருந்து எடுத்து கனெக்டரில் கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு சரி, L2ல் இங்கே கொடுக்குறோம்.
அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டரில் அந்த இண்டிகேட்டர்லேருந்து எடுத்து இங்கே கொடுக்குறோம், L2வில் கொடுக்குறோம். இதை வந்து சென்ட்ரல் இருக்கிற இண்டிகேட்டர் எடுத்து லாஸ்ட்டில் கூட கொடுக்கலாம். இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ரெண்டாம் L2 L3 இதுக்கு ரெண்டுக்குமே எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். L1ல் மட்டும் கொடுக்கக்கூடாது இந்த இண்டிகேட்டரோட ஒயர்களை. ஏன்னா ஆல்ரெடி L1ல் ஃபஸ்ட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டோம். அதனால் ரெண்டாவது இண்டிகேட்டரும் மூணாவது இண்டிகேட்டருமே அது எப்படி மாற்றி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு L2 L3யில் மட்டும்தான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும், வேறு எதுலேயும் மாற்றக்கூடாது. இதுவும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஒயர் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது எங்கே இருந்துன்னா இந்த பிஎன்ஓ சுவிட்சில் இருந்து இண்டிகேட்டருக்கு லூப் போட்டிருக்கிறோமில்ல அந்த இடத்துல தான் இந்த ஒயர் எடுக்கணும். இந்த பக்கம் சீரியல் கனெக்ஷன் ஒயர் போட்டு ஒயரிங் பண்ணிக்கிறீங்களா, நெட்டாக ஒயர் லூப் போட்டிருக்கிறதுல இருந்து எடுக்கக்கூடாது. அதில் எந்த ஒயருமே வராது, நீங்கள் போட்டிருக்கிற லூப் மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து ஏதாச்சும் சப்ளை எடுத்திங்கனாக்கா இண்டிகேட்டரே வெடிச்சிடும். 440 வோல்ட் தாங்காது, ஏன்னா 220 வோல்ட் இண்டிகேட்டரு. L1 சப்ளை அது மீட்டருக்கு போகிறது, அதை அப்படியே விட்ருவோம், அப்புறமேட்டுக்கு அதை சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போது சென்டர் இண்டிகேட்டர்லேருந்து ஒயர் எடுக்கிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் இண்டிகேட்டருக்கும் எடுத்தாச்சு, தேர்ட் இண்டிகேட்டருக்கும் எடுத்தாச்சு. இப்போ சென்டர் இண்டிகேட்டர்லேருந்து எடுக்கிறோம். அதையும் அதே இண்டிகேட்டர் ஒயரோடைய அளவுக்கே நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் பக்கம் பக்கமாக தான் போகுது, அதனால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஒயரோட லென்த்து. அது மட்டும் கரெக்டாக நேராக மடக்கி எடுத்துக்கோங்க. இது ஃப்ளக்ஸ் ஒயர் தான், இருந்தாலும் கொஞ்சம் மடக்குனிங்கன்னா நீட்டாக மடங்கும். இதையும் அதே அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இண்டிகேட்டர்லேருந்து 2 ஒயரு, ஆன் பட்டன்லேருந்து ஒரு ஒயரு, ஆஃப் பட்டன்லேருந்து ஒரு ஒயரு, மொத்தமாகவே சின்ன ஒயரு 4 தான் வரும். 0.5 ஒயரு 4 ஒயர் தான் மேலேருந்து கீழே இறங்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்லீவ் ஒன்று வெட்டி அளவாக வெட்டி கரெக்டாக போட்டு கட்டிடணும். நீட்டாக மடக்கிக்குங்க, ஸ்லீவ் அளவு வச்சு வெட்டிக்கலாம். இது வந்து ஆன் பட்டன் ஆஃப் பட்டன்லேருந்து வர்ற ஒயரு, ரெண்டையும் எடுத்து ஸ்லீவுக்குள்ளாரையே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்புறம் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் ரெண்டுக்கும் லூப் போட்டு அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்குறோம். அந்த ஒயர் வந்து இண்டிகேட்டர் நேருக்கு ஓட்டையை போட்டு கரெக்டாக அந்த இண்டிகேட்டரில் கொடுத்துட வேணும். ஸ்லீவில் ஓட்டையை போட்டு இண்டிகேட்டரில் அந்த லைனை கொடுத்துடணும். அதே மாதிரி இது நீட்டாக வந்து பைண்டிங் டேப் போட்டு பட்டன் போட்டு நீட்டாக கட்டிடுங்க. அக்காட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒயர் ஆடாமல் இருக்கணும், அதுக்காக. அடுத்தது நாம் பைண்டிங் டேப் போட்டு ஒயரை நீட்டாக வச்சு கட்டிட்டு கீழே வரைக்கும் ஒயரை இறக்கணும். அதுதான் வந்து அடுத்த ஒர்க்கு. ஒயரெல்லாம் எப்படி மடிச்சிருக்கிறேன்ட்டு பார்த்துக்குங்க. இதே மாதிரி மடிச்சிங்கனாக்கா நீட்டாக வரும். கட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா மடித்து வச்சு அப்புறம் அப்படியே கட்டினீங்கனாக்கா நீட்டாக வரும். பெரிய ஒயர் ரெண்டையுமே மேலே வச்சுக்கோங்க. சின்ன ஒயர் எத்தனை, மேலேருந்து 2 ஒயரு 4 ஒயர் வரும். மொத்தமாக 4 ஒயருமே அந்த பெரிய ஒயர் கடியை வச்சு கட்டிட்டு வந்துடுங்க. அதிகமாக ஒயர் கசகசன்னு இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த வோல்ட் மீட்டருக்கு வரக்கூடிய அந்த L1 ஃபேஸ், அதாவது ஆர் ஃபேஸ் வோல்ட் மீட்டருக்கு கொடுக்கணும்னு முன்னே சொல்லியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர்லேருந்து வர்ற ஒயரையும் அது கூடயே வச்சு கட்டிகிட்டே வரணும். ஒவ்வொரு ஒயராக வர வர எந்தெந்த ஒயர் கூட இருக்குதோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை அப்படியே சேர்த்து கட்டிகிட்டே வரணும். மொத்தமாகவே 4 ஒயர் தான் சின்ன ஒயரு. அது L1 ஃபேஸ் ஆம்ஸ் மீட்டர்லேருந்து L1 ஃபேஸ் ஒன்று எடுத்துருக்குறோம் வோல்ட் மீட்டருக்கு. அந்த ஒயரும் இது கூட தான் வரும். அது பார்த்துக்குங்க. கரெக்டாக அது நேர் வந்தோன்னையுமே அந்த கட்டு அது நேர் வந்தோன்னையுமே
இந்த கட்டு போட்டோன்னையுமே அந்த ஒயரை தனியாக எடுத்துக்கணும். அதையும் சேர்த்து கட்டு போட்டு கொண்டு வந்தீங்கன்னாக்கா கீழே கொண்டு வந்துட்டா அப்புறம் வோல்ட் மீட்டருக்கு L1 ஃபேஸ் கொடுக்காமையே வந்த மாதிரி, அதாவது R ஃபேஸ் கொடுக்காமையே வந்த மாதிரி ஆயிரும். அது மறக்காமல் சின்னதாக விட்டுருப்போம், அளவு அதுக்குன்னு எடுத்துருப்போம். அந்த ஒயர் கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுக்கணும். இன்னும் ஒரு ஒயர் கட்டு போட வேண்டியது இருக்குது. அதுக்கு நேர் கரெக்டாக அந்த மீட்டருக்கு நேராக வச்சு ஒரு கட்டு போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ஒயர் எடுத்தோம்னாக்கா மீட்டருக்கு எடுக்க வேண்டிய R ஃபேஸ் எடுத்தோம்னாக்கா நீட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், அந்த ஒயர் எடுக்கிறேன், சின்ன ஒயரு. இந்த ஒயரு L1 ஃபேஸ், அதாவது ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வருது, கரெக்டாக வருது. கரெக்டாக நேராக வச்சு விட்டுட்டு அந்த ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 ஒயர் இருக்கும். இண்டிகேட்டர்லேருந்து 2 ஒயர் வரும், அதாவது ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் வரும். இண்டிகேட்டர்லேருந்து அடுத்தது ஆன் பட்டன்லேருந்து ஒரு ஒயரு, ஆஃப் பட்டன்லேருந்து ஒரு ஒயரு, மொத்தமாக 4 ஒயர் தான் வரும். இந்த ஒயர்களில் காட்டுறாருங்க. பெரிய ஒயர் 2 ஒயர் வரும். ஒன்று இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு. ஆம்ஸ் மீட்டருக்கு இன்புட் ஒன்று, அவுட்புட் ஒன்று. 6 ஒயர்லேருந்து பெரிய ஒயர்னு சொன்னது 6 ஒயரு, 4 ஒயர் வருது. 2 இண்டிகேட்டரு, இன்னும் இந்த 2 பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பட்டன் ஆஃப் பட்டன். இது 4 ஒயரையுமே அடியிலேயே வச்சு கட்டிக்கிட்டே வர்றீங்க கீழே வரைக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், மடித்து கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக டைட் வைங்க, டைட் வச்சு கட்டுங்க. இதுக்கே டேக் வேணாலும் போட்டுக்கலாம். டேக் கொஞ்சம் காஸ்ட்லி. பைண்டிங் டேப் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற இடம், இந்த இடத்துல மட்டும் பாக்ஸுக்கு முட்டாத அளவுக்கு ஓப்பன் பண்ணாலும் முட்டக்கூடாது, க்ளோஸ் பண்ணாலும் முட்டக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒயரை கட்டணும். காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைக்கணும். இப்படி வளைக்கக்குள்ளார காட்டுறேங்க. இதில் கீழே அடியில் கேப் இருக்கணும். இப்படி டேபராகி போகக்குள்ளார, இல்லைன்னா அது கீழ்ப்பக்கம் அந்த இரும்பு தகரம் ஒயரை வெட்டிடும். நீங்கள் ஒரு 10 தடவை 20 தடவை ஓப்பன் க்ளோஸ் அப்படி பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளார ஒயர் அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 2 இன்ச்சாவதும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி ஒயர் இருக்கணும் அந்த இடத்துல, அந்த டர்னிங்கில் மட்டும். ஒயர் இதே மாதிரி நீட்டாக வளைச்சிக்குங்க. யூ ஷேப்பில் வளைங்க. இந்த நேரில் எல் ஷேப்பில் வளைக்க வேண்டாம், யூ ஷேப்பில் வளைங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி வளைச்சிருக்கேன்ட்டு. அவ்வளோதான். அடுத்தது இந்த ஒயர் கொடுக்காமல் இருக்கிறேன். இங்கே ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வர்ற ஒயர் கொடுக்காமல் இருக்கிறேன், அதாவது L1 ஃபேஸ் கொடுக்காமல் இருக்கிறேன். L2 ஃபேஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ L1 ஃபேஸை ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வர்ற ஒரு சின்ன ஒயரை வோல்ட் மீட்டரில் கரெக்டாக அளவாக மடித்து கொடுத்துட்டேன். அடுத்தது இண்டிகேட்டர் கொடுக்க வேண்டிய ஒயர், அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பட்டனுக்கு ஆஃப் பட்டனுக்கு லூப் போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒயரை இண்டிகேட்டரில் மேல் சைடில் கொடுக்குறீங்க. அதாவது L1 சப்ளை ஆம்ஸ் மீட்டர்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குற இடத்துலையே இந்த ஒயரையும் கொடுக்குறீங்க. ஏன்னாக்கா அங்கேருந்து வர L1 சப்ளை இண்டிகேட்டருக்கு வருது. இண்டிகேட்டர் அதே ஒயர்லேருந்தே எடுத்து ஆன் பட்டனுக்கும் ஆஃப் பட்டனுக்கும் அந்த சப்ளை போகணும். அதுக்காக எக்காரணத்தை கொண்டும் சீரியல் கனெக்ஷன் போட்டதில் எந்த சப்ளையும் கொடுக்கக்கூடாது. வெறும் அந்த 2 லூப் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் சப்ளை இண்டிகேட்டருக்கு சப்ளை எடுக்கிறது பூராவுமே அதுக்கு ஆப்போசிட் சப்ளையாக தான் இருக்கணும். நீங்கள் லூப் போட்டதில் எந்த சப்ளையும் கொடுக்கக்கூடாது. மேல் பக்கம் கொடுக்குறேன், இண்டிகேட்டரோட மேல் பக்கத்தில்
இந்த 2 ஒயரும் ஒரே இடத்துல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கனாக்க ஒன்று ஸ்டார்ட் ஆன் ஆகாது. இதை மாற்றி கொடுத்தீங்கனாக்கா ஒன்று ஸ்டார்ட் ஆன் ஆகாது, இல்லைன்னாக்கா இண்டிகேட்டர் வெடித்து போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். அதனால் தயவு செஞ்சு இப்போ எதுக்கு இந்த ஒயரை கொடுக்குறேன், லூப் போட்ட ஒயர் கொடுக்குறேன், சீரியல் கனெக்ஷன் ஒயர் எதுக்கு கொடுக்குறேன்னாக்கா, இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா ஆஃப் பட்டன்லேருந்து ஒயரிங் எடுத்துகிட்டு போகக்குள்ள ஒயரிங்கை அடியில் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அப்போ இந்த லூப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்ன கொடுக்காம அந்த கீழே இருக்கிற மஞ்சள் கலர் ஸ்லீவ் போட்டதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த லூப் போட்டிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியுதா, நேராக பாருங்கள், அடிப்பக்கம் கொடுத்துருக்குற ஒயரை பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு, செகண்ட்லேருந்து தேர்டுக்கு அந்த லூப் மட்டும்தான் போட்டிருக்குது, பக்கத்தில் எந்த ஒயரும் இல்லை. இப்போ பேஸ் பிளேட் வச்சு ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. டைட் நல்லா வச்சுக்குங்க. சின்ன ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஒயர் வருது. அதான் இண்டிகேட்டர்லேருந்து 2 ஒயர் வரும், ஆன் ஆஃப் பட்டன்லேருந்து 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லேருந்து வர்ற ஒயருக்கு. அதனால தான் சி விட்டு வச்சுருக்கிறேன். அது எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒயர் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 2 இண்டிகேட்டருக்குமே இந்த ஒயர் 2லேயுமே எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது 1வது லைனில் மட்டும் கொடுக்கக்கூடாது, 2வது லைன் 3வது லைன் கொடுக்கணும். ஆல்ரெடி 1வது லைன் நீங்கள் கொடுத்துட்டேன், இப்போ 2வது லைனு 3வது லைன் மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் 2வது லைனு 3வது லைனு இங்கே மட்டும் கொடுக்குறேன், இந்த 2ல் மட்டும் கொடுக்குறேன். இந்த பெரிய ஒயரை இதில் L1ல் ஒன்று, அதாவது ஆர், இது ஆர் ஃபேஸில் ஒன்று, ஆர் ஃபேஸ்லேருந்து போய் மீட்டருக்குள்ளே போய் மீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகி வர்றது மறுபடியும் இதிலே கான்டாக்டோட இன்புட்டுக்கு போயிடுது. ஆல்ரெடி ஆர்ஒய் அப்படி கொடுத்துட்டோம், அதாவது ஒய்பி இது 2ஐயும் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ ஆர் ஃபேஸ் மட்டும்தான் கொடுக்காம பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆர் ஃபேஸ் மட்டும் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த இண்டிகேட்டர் ஒயரை, இந்த 2 இண்டிகேட்டர் ஒயர் தான் இது நான் கையில் வச்சுருக்கிறது. இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த 2வது லைன்லேயும் 3வது லைன்லேயும் கொடுக்குறோம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்ருப்போம், அது அளவாக கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஒயரும் 2 இண்டிகேட்டர்லேருந்து வர்றதை 2ஆம் நம்பர்லேயும் 3ஆம் நம்பர்லேயும் கொடுக்குறோம். 1ஆம் நம்பரில் கொடுக்கக்கூடாது, ஆல்ரெடி 1ஆம் நம்பரில் நம்ம கொடுத்தாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் மீட்டர்லேயே நம்ம கொடுத்துட்டோம். அந்த இப்போ ஆம்ஸ் மீட்ரு ஒயரை 1ஆம் நம்பரில் கொடுத்தோம்னாக்கா அந்த 1ஆம் நம்பர் இண்டிகேட்டருக்கு அது போயிடும். இப்போ 2ஆம் நம்பர் இண்டிகேட்டரையுமே 3ஆம் நம்பர் இண்டிகேட்டரையுமே நம்ம இதில் முறுக்கிடுறோம். அது நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். 2ஆம் நம்பரை கொண்டு போய் 3ஆம் நம்பரில், 3ஆம் நம்பரை கொண்டு போய் 2ஆம் நம்பரில் கூட கொடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன எரியிற லைட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் போச்சுனாக்கா அது எந்த லைட் வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஆனால் ஆர் ஃபேஸில் கொடுத்திங்கன்னா 2 ஒரே சப்ளையாக போயிடும். அதனால் ஆர் ஃபேஸில் மட்டும் இந்த 2 ஒயரில் எந்த ஒயரையும் கொடுக்கக்கூடாது. ஒய் ஃபேஸ்லேயும் பி ஃபேஸ்லேயும் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. டைட் மட்டும் இதில் குறையே இருக்கக்கூடாது. இது ஆஃப் பட்டன் ஒயரு, ஆஃப் பட்டன்லேருந்து வருது, என்சிலேருந்து வருது, ஆஃப் பட்டனோட என்சி. இந்த ஒயரை எங்கே கொடுக்கணுன்னாக்கா ரிலேவோட கீழ்ப்பக்கம், ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன், ரிலேவோட கீழ்ப்பக்கம் கொடுக்கணும். இது என்னன்னாக்கா ரிலே இந்த ப்ரிவென்டரோட 6ஆம் நம்பருக்கு அது வழியாக தான் சப்ளை போகும். இன்புட் சப்ளை ப்ரிவென்டர் கொடுக்கணும்னு சொன்னது இந்த ஒயர் தான். இது ரிலேக்குள்ளே போய் ரிலேவிலேருந்து அவுட்புட் ஆகி போகிறத 6ஆம் நம்பருக்கு போகும். இது இப்போ கொடுக்குறதே இன்புட் லைன், சப்ளை கொண்டு போய் ரிலேவில் கொடுக்குறோம் அடிப்பக்கத்தில். அதே மேல் பக்கத்தில் அவுட்புட் எடுத்து கொண்டு போய் ப்ரிவென்டரோட, ஆட்டோ ஷார்ட் ப்ரிவென்டரோட 6ஆம் நம்பரில் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். சென்ட்ரல் இருக்கிற லைன் கொடுக்க வேண்டாங்க. சென்ட்ரல் இருக்கிற லைன் எதுக்குன்னாக்கா ரிலே ட்ரிப் ஆனாக்கா ட்ரிப் ஆகக்குள்ளார சென்ட்ரல் லைனில் சப்ளை வரும். இப்போ சென்ட்ரலில் சப்ளை வராது. ரிலே ட்ரிப் ஆயிடுச்சுன்னா மேலே வர லைன் கட் ஆயிரும், சென்ட்ரலில் ட்ரிப் ஆயிரும். இப்போது புஷ் பட்டனோட NO பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டுட்டு 4ஆம் பாயிண்டில் கொடுக்கணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம், ஆட்டோ ஷார்ட் 8ஆம் நம்பர் கொடுத்த இடத்துலையே கொண்டு
இதை ஆன் பண்ணுறப்ப ஆன் பட்டன்லேருந்து வர்ற ஒயரையும் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர்லேருந்து கொண்டு வந்து வர்ற ஒயரை இங்கே கொடுத்துருக்கோம். அதே இடத்துல ஆன் பட்டன்லேருந்து வர்ற NO பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அதே இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் ஆன் பட்டன். ஆன் பட்டனோட NO பாயிண்ட். இங்கேருந்து வர்ற ஒயரை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்றீங்க. 4வது பாயிண்டில் கரெக்டாக அளவாக வெட்டி இதையும் அதே மாதிரி கொடுத்துருங்க. எல்லா ஒயரும் கரெக்டாக டைட் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே 2 ஒயரு 3 ஒயரு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும் ஒயர் வந்துடும். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டைட் எல்லாமே நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சின்ன ஒயர் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ இந்த பெரிய ஒயர் 6 கிராம் ஒயர் மட்டும் இருக்குது. அந்த ஒயர் எங்கே கொடுக்கணுன்னா, இது வந்து ஆர் ஃபேஸ். ஆல்ரெடி ஆர் ஃபேஸ் கனெக்டர்லேருந்து எடுக்கவும் இல்லை, காண்டாக்டில் ஆர் ஃபேஸ் கொடுக்கவும் இல்லை. ஒய்பி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இது ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வர்றது கனெக்டரில் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். கனெக்டர் ஆர் ஃபேஸ் இங்கேருந்து ஆல்ரெடி ஒய்பி கொடுத்துட்டோம். இந்த ஒன்று மட்டும் எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கிற 1ஆம் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா, ஆம்ஸ் மீட்டருக்குள்ளே உள்ளார போய் வெளியில் வர்றதை எடுத்து காண்டாக்டில் கொடுக்கணும். இப்போ இதை வந்து அளவாக வச்சு கட் பண்ணிக்கங்க. காண்டாக்ட்டுக்கு கொடுத்துருங்க. அவுட்புட் லைனாக கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து அது எந்த ஒயராக வேணாலும் இருக்கலாம். அது ஆம்ஸ் மீட்டர் ஒயரை பொறுத்தளவுக்கு எது வேணாலும் வெட்டி கொடுக்கலாம். அது இந்த ஒயர் தான் வெட்டணும், அந்த ஒயர் தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வர்ற ஒயர் 2 ஒயரில் எந்த ஒயரை வேணாலும் காண்டாக்டில் மேல் பக்கம் கொடுத்துடலாம். அதாவது கீழ்ப்பக்கம், அதாவது ஆர் ஃபேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இதை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து டைட். இதுவும் அதே மாதிரி தான். ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இல்லைன்னாக்கா ஆம்ஸ் மீட்டர் வரைக்குமே ஒயர் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆம்ஸ் மீட்டர்லேருந்து வர்றது இன்னொரு ஒயரு. அதாவது இது வந்து இன்புட் சப்ளை கொடுக்குற ஒயரு. அதை வந்து கனெக்டரில் ஃபஸ்ட் லைன். இப்போ வந்து இண்டிகேட்டருக்கும் அதே சப்ளை போய்க்கும், வோல்ட் மீட்டருக்கும் அதே சப்ளை போய்க்கும். இந்த இடத்துல கொடுக்குறோம். ஆர் ஃபேஸ் இதுதான். ஒரே ஒரு ஒயர் தான் அந்த இடத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அளவாக கட் பண்ணிக்கங்க. எச்சா இருந்தாலும் ஒயர் மடங்கிட்டு கிடக்கும். அதனால் வந்து அளவாக வெட்டிக்கங்க. ஆர் ஃபேஸ் மட்டும் கனெக்டர்லேருந்து ஆம்ஸ் மீட்டருக்கு போய் ஆம்ஸ் மீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகி வர்ற ஒயரை கொண்டு வந்து காண்டாக்டோட ஆர் ஃபேஸில் கொண்டு வந்து கொடுங்க. இதுதான் இதனுடைய லைனு. ஆம்ஸ் மீட்டரோட லைன் இப்படி தான் கொடுக்கணும். இதுவும் அதே மாதிரி டைட்டு, ஃபுல் டைட் வைக்கணும். பார்த்துக்குங்க. டைட்டு கம்மியாக இருந்தால் எல்லா ஒயருமே வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு டைமுக்கு 2 டைம் ஒயர் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். ஒயரிங் எல்லாம் முடிஞ்சுது. இந்த 2 ஒயரையும் எடுத்துகிட்டு வரோம். வந்து ஒரு ஒயரை வந்து காண்டாக்டோட ஒரு சைடு கொடுத்துட்றோம். இன்னொன்று வந்து கனெக்டரோட ஒரு ஃபஸ்ட் சைடில் கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு பக்கத்தில், ஃபஸ்ட்டு லைனில். இது L2 வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் வளைச்சி கொடுத்துட்டோம். அதே மாதிரி L3 வந்து எடுத்து இன்னொரு 3வது லைனில் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டோம். ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இது 3மே 3 ஃபேஸ். RYB அங்கே போயிடுச்சு. இது ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் லூப் போட்டிருக்கிறத இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டரில் 2 ஒயருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி லூப் பண்ணிக்குது. பார்த்தீங்களா? இது ஆஃப் பட்டன்லேருந்து வர NC ஒயரு.
இது வந்து எங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா ரிலேவோட அடிப்பக்கத்தில் அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். சென்ட்ரல் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். அடிப்பக்கத்தில் கொடுத்துருக்குறோம், தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பட்டன்லேருந்து வர்ற ஒயரை பார்க்கலாம். ஆன் பட்டன்லேருந்து வர்ற ஒயர் என்ஓ பாயிண்ட்லேருந்து வர்ற ஒயரு அதை வந்து எங்கே கொடுத்துருக்கோன்னா பிரிவென்டர் 8 கொடுத்துருக்கிறோமில்ல அதே இடத்துல கொண்டு வந்து அந்த ஒயரை கொடுக்குறோம். 8 கொடுத்துருக்குறோமில்ல இந்த 8 வருதில்ல அதே இடத்துல கொண்டு வந்து இதையும் இந்த ஒயரையும் கொடுக்குறோம். அதாவது இந்த ஒயர் என்ஓ பாயிண்ட் அது வந்து அங்கே போயிடுது. சாரி, இது வந்து ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் அது ரெண்டும் வந்து இந்த 2 இடத்துல வருது இண்டிகேட்டர். ரெண்டாவது பாயிண்ட்லேயும் 3வது பாயிண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு இண்டிகேட்டருக்கு நம்ம கொடுத்துட்டோம், இந்த ஒயரும் இந்த ஒயரும். ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் செக் பண்ணலாம். நான் சிங்கிள் ஃபேஸ்லாம் செக் பண்ணுறேன். இது வந்து 3 ஃபேஸில் செக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சிங்கிள் ஃபேஸில் செக் பண்ணிங்கனாக்கா ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆன் பட்டன் எடுத்துட்டு கையை எடுத்தோம்னாக்கவே ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான். அது ஏன்றது சொல்கிறேன். நம்ம L1 L2க்கு நான் வந்து லைன் கொடுக்குறேன். இப்போ சப்ளையில் சொருகிறேன். இதில் வரும் பவர் லைட் எரியுது. ஆன் பட்டன் அமுத்துறேன். ஆன் பட்டன் அமுத்துனா ஆன் ஆகுது, கை எடுத்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. வோல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 220 வோல்ட்டு அவ்வளோதான் வருது. 220 230 வோல்ட்டு தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தான் எரியுது, மீதி 2 லைட்டு எரியல, க்ரீன் எரியல. 3 ஃபேஸும் கரெக்டாக போனால் தான் இந்த க்ரீன் கலர் லைட்டு எரியும். 6 வழியாக போகிற சப்ளை 7 வழியாக வெளியில் வரும். இப்போ க்ரீன் கலர் லைட்டும் எரியல. ரிலே வந்து எதுக்குனாக்கா ரிலே ட்ரிப் ஆயிடுச்சுனாலுமே 6 வழியாக சப்ளை உள்ளுக்கு போகவே போகாது. அப்போது காண்டாக்ட் ஆன் ஆகவே ஆகாது. ரிலே ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ஒரு டைம் ரீசெட் பண்ணி விடணும். இப்படி உள்ளுக்கு அமுத்தி விட்டிங்கனாக்கா ரீசெட் ஆகிக்கும். இது வந்து ஆட்டோ போட்டாக்க பாருங்கள் அந்த லைட்டு பிளிங்க் ஆகி வரும். மேனுவல் போட்டிங்கனாக்கா கட் ஆயிரும். பாருங்கள் பிளிங்க் ஆகி வருது. நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பிளிங்க் ஆகுது பாருங்கள், லேட்டாக பிளிங்க் ஆகும். அப்படின்னா லேட்டாக தான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இது வந்து சீக்கிரம் ஆன் ஆகிக்கும், ஒரு 20 செகண்டில் ஆன் ஆகும். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆன் ஆகும். இப்போ மேனுவல் போடுறோம். மேனுவல் போட்டால் இந்த பச்சை கலர் லைட்டு ஸ்டார்ட்டுங்கிற லைட் எரியணும், ஆனால் அது எரியல. ஏன்னா நம்ம 2 ஃபேஸ் 2 இடத்த தான் கொடுத்துருக்கோம். 3 ஃபேஸ் கரெக்டாக போகணும், நம்ம சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்குறோம். பார்த்துக்குங்க, 220 வோல்ட்டு அவ்வளோதான் இருக்குது. 240 வோல்டேஜ் இருக்குது. இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகும். பாருங்கள், காண்டாக்டுக்கு சைடில் காட்டுறேன். ஆன் பட்டன் அமுத்துறேன், ஆன் ஆகுது, கையெடுத்து ஆஃப் ஆயிடுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவென்டருக்கு RYB சப்ளை கரெக்டாக போனால் மட்டும்தான் இது ஆன் ஆகி அப்படியே நிற்கும்.